ஜெயராம் ஊர்வஷி யோகி பாபுவின் அசத்தல் நடிப்பில் பாண்டிராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள பரிமளா அண்ட் கோ குடும்பத்துடன் கொண்டாடும் ஒரு டார்க் ஹியூமர் திரைப்படம் வருகின்ற ஜூன் 5 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். BCA சைபர் செக்யூரிட்டி, AIMML, BBA டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஃபின்டெக் அண்ட் டிஜிட்டல் பேங்கிங் போன்ற இண்டஸ்ட்ரி 4.0 கோர்சஸ் ஜாயின் பண்ண JNN காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ரெடில், சென்னை. சேரா ஹோம் ஜங்ஷன் presents mid-year mega home fest June 5th to June 28th up to 50% offer. சுந்தராபுரம் அண்ட் கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர். பரிமளா அண்ட் கோ படம் பார்த்தாச்சு, பயங்கரமா என்ஜாய் பண்ணியாச்சு. எனக்கு என்னெல்லாம் ஒர்க் ஆச்சு அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். டு ஸ்டார்ட் வித் பாண்டிராஜ் சார் அவருடைய ஃபில்மோகிராஃபி அப்படின்றத நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அவர் மேன் வித் ஒன் ஜான்ரா கிடையவே கிடையாது. அவருடைய படங்கள் ஒவ்வொரு படங்களுக்கும் ஒவ்வொரு ஜான்ரா அவர் சூஸ் பண்ணிட்டே இருப்பார். அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஜான்ராவை கை வச்சு அதில் ரிஸ்க் எடுத்து அதுக்குள்ளே தன்னோட யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணி அந்தந்த படங்களில் அந்தந்த காலகட்டத்தில் பயங்கரமாக ஹிட்டு கொடுக்கறதுல அவர் பயங்கர கில்லாடி. ஃபார் எக்ஸாம்பிள், பசங்க படம் ஒரு ஜான்ராவில் இருக்கும், மெரினா ஒரு ஜான்ராவில் இருக்கும். பசங்க 2 கம்ப்ளீட்லி அவர் பழக்கப்பட்ட ஜான்ராவாக இருந்தாலும் புதிய கதை களத்தை எடுத்திருப்பாரு. கதகளி அவர் வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மர்டர் மிஸ்ட்ரியை கையாண்ட படமாக இருந்திருக்கும். நம்ம வீட்டு பிள்ளை அவர் பயங்கர ட்ரேட்மார்க்கை செட் பண்ணிச்சு. கடைக்குட்டி சிங்கம் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய கடைக்கோடி மக்களும் ரொம்ப நாள் கழிச்சு குடும்பமாக தியேட்டரில் போய் பார்க்க வச்சு எல்லாருமே பார்த்து உறவுகளோடு கண்ணீர் சிந்த வச்ச ஒரு படமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஹியூமன் எமோஷன்ஸை கையாளுற விதங்களாக இருக்கட்டும், ஹியூமராக இருக்கட்டும், எமோஷ்னலாக இருக்கட்டும், மெசேஜ் சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி எனார்மஸான ஃபிலிம்ஸ் பாண்டிராஜ் சார் அவர்கள் கையாண்டிருக்காரு. அவருடைய ஃபிலிமோகிராஃபி நம்ம டக்குன்னு ஒரு ரீவெண்ட் பண்ணி பார்த்தோம்னா, இப்போ நான் சொல்றதுல நிறைய படங்கள் மிஸ் ஆகியிருந்திருக்கலாம். எடுத்து பார்க்குறப்போ என்னன்னா ஒவ்வொரு படங்களுக்கும் இவ்வளோ வித்தியாசமான ஜான்ராவாக இருக்கே அப்படின்னு நம்மளை வியக்க வைக்கக்கூடிய ஒரு ரைட்டர். அவர் பயங்கரமா தன்னைத்தானே செதுக்கிக்கிட்டு அந்தந்த காலகட்டத்தில் என்னென்ன படங்கள் நல்லா போகும், அந்த ஜான்ராக்கு ஏற்ற மாதிரி நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி மக்களுக்கு புதுவிதமான படங்கள் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு ஃபிலிம் மேக்கர் தமிழ் சினிமாவில். நமக்கு தான் பயங்கர ப்ரௌடான ஒரு விஷயம். அந்த விதத்தில் பரிமளா அண்ட் கோ இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டார்க் ஹியூமர் சப்ஜெக்டாக அவர் கையாண்டிருந்திருக்காரு. இதில் நான் சொன்ன மாதிரி கதகளிக்கு அப்புறமா ஒரு மர்டர் மிஸ்ட்ரியை கையாண்டிருக்காரு பாண்டிராஜ் சார். பட் ஒரு வித்தியாசமான கதைக்களங்களோட, வித்தியாசமான கேரக்டர்ஸ் ஆர்க்கோட, வித்தியாசமான ஸ்கிரீன் பிளேவோட அவர் இது வரைக்கும் பழக்கப்படாத ஒரு பேட்டர்னை இவர் தனக்குள்ள எடுத்துக்கிட்டு தன்னுடைய ரைட்டிங்கை அதில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண முடியுன்றதை ரொம்ப பிரில்லியண்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் நம்ம சொல்லணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாருமே டார்க் ஹியூமரை பயங்கரமாக ரசிக்கிறாங்க. அதே மாதிரி பயங்கரமாக மர்டர் மிஸ்ட்ரியை ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் யார் கொண்டு இருப்பாங்க இப்படி பார்த்தா தாண்டா அந்த படம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற எல்லார் மைண்ட் செட்டையுமே சூப்பராக புரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு படம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இறங்கி பரிமளா அண்ட் கோ அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு சூப்பர் படத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு பாண்டிராஜ் சார். ஸோ மெயின் கேரக்டர்ஸாக நடிச்சிருக்கக்கூடிய ஜெயராம் அண்ட் ஊர்வசி இவங்களுடைய காம்போ நம்ம எவ்வளோ நாள் ஆனாலும் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நமக்கு சலிக்காது. கிட்டத்தட்ட 26 ஃபிலிம்ஸாக சேர்ந்து நடிச்சிருக்காங்க ஆன் ஸ்க்ரீனில். அதுக்கப்புறமா பரிமளா அண்ட் கோல் அவங்கள பார்க்குறப்போ நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு 2 பேர் கப்பலாக நடிக்கிறாங்க. படம் ஃபுல்லாக நமக்கு ரொம்ப நிம்மதியாக சூப்பராக நம்மளை சிரிக்க வச்சுட்டே இருக்க போகிறாங்க அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் மூலமாக, அவங்களுடைய டைலாக் டெலிவரி மூலமாக அப்படின்றது ட்ரெய்லர் பார்க்கும்போதே நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்துச்சு. அந்த நம்பிக்கையை 200% நிறைவு பண்ணியிருக்காங்க ஜெயராம் அண்ட் ஊர்வசி. கிட்டத்தட்ட படத்துடைய ஸ்டார்டிங் ஃப்ரேம்லேருந்து எண்ட் ஃப்ரேம் வரைக்கும் அவங்க கொடுத்த ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், அவங்க கொடுத்த டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், நம்மளை வியக்க வைக்கிற மாதிரி ஒரு சில டைலாக் டெலிவரிலாம் அவங்க கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பஞ்சதந்திரமில் ரொம்ப பயந்து போய் ஊர்வசி மேம் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறப்போ வெய்டி ஃபோனை அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் மாடுலேஷனில் நம்ம ஜெயராம் பேசுவார். அது பல நாள் நம்ம நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணியிருந்திருப்போம். நிறைய மீம்ஸாகவுமே இன்னைக்கு வரைக்கும் இந்த ஜென்ரேஷன் வரைக்கும் அந்த பஞ்சதந்திரமில் அவங்க 2 பேரும் பண்ண காம்போவில் இருக்கக்கூடிய டைலாக்ஸ் ஃபேமஸ் ஆச்சு. அதே மாதிரி பரிமளா அண்ட் கோல இவங்க 2 பேரும் பண்ணியிருக்கக்கூடிய சேட்டைகள் எல்லாமுமே இன்னும் பல காலங்களுக்கு மீம்ஸாக வரக்கூடிய அளவுக்கு அவங்க ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த இடத்துலலாம் ஊர்வசி மேம் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கக்கூடிய சண்டையில் எந்தெந்த இடத்துலலாம் டவுட்ஃபுல்லாக ஊர்வசி மேம் ஜெயராம் அவர்களை கோவப்படுத்துகிறாங்களோ அந்த கோவப்படுத்துகிற இடத்துலலாம் ஒரு யூனிக்கான ரியாக்ஷன்ஸ் இந்த படத்துக்கு இந்த கேரக்டருக்குன்னு அவர் கடுப்பாகிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டே இருப்பார் பல்ல கடிச்சிட்டு. அது பயங்கர சூப்பராக இருந்துச்சு. அதுக்கான ஒரு எஸ்எஃப்எக்ஸாக இருக்கட்டும். ஸோ படம் முழுக்க எங்கெல்லாம் ஊர்வசி மேம் கடுப்பேற்றுறாங்களோ அங்கெல்லாம் ஜெயராம் சார் இந்த ரியாக்ஷன்ஸ் கொடுக்க போகிறாருப்பா அப்படின்னு நமக்கு பழக்கப்படுத்திட்டாரு பாண்டியராஜ் சார். அந்த ரியாக்ஷன்ஸை ரொம்ப க்யூட்டாக கொடுத்துருந்தாரு ஜெயராம் அவர்கள். ஸோ ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் மேனாக
நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு மிட் லைஃப் கிரைசிஸில் இருக்கோம், நம்மளோட ஃபேமிலியை நம்ம பார்த்துக்கணும், டெய்லி கணக்கு பண்ணி தான் செலவு பண்ணணும், அப்படி இருந்தால் தான் நம்ம லைஃப் நல்லா இருக்குன்றத பார்த்து பார்த்து பண்ணுற மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்திருக்கு. அந்த மாதிரி வந்து ஜெயராம் அவர்களுடைய கேரக்டர்ஸ் இருந்திருக்கு. ஸோ அவங்களுடைய மகள்களாக நடிக்கக்கூடிய அனந்திகா அண்ட் சஞ்சனா படத்துடைய ஸ்டார்டிங்லேயே வந்து நமக்கு வந்து ஒரு மூட் செட் பண்ணிட்டார் பாண்டியராஜ் சார். ஸோ அவங்க 2 பேருடைய சண்டையில் தான் ஆரம்பிக்கும். சிஸ்டர்ஸ் வந்து எப்படி சண்டை போடுவாங்க வீட்டில், இந்த 2 கேரக்டர்ஸும் எப்படி கிட்டத்தட்ட வந்து கியூட்டீஸ் அப்படின்னு நினச்சா பயங்கர ரவுடிஸாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர் ஆர்க்கை வந்து செட் பண்ணிவிட்டு இந்த ஃபேமிலி இப்படி தான் இருப்பாங்கன்றதை செட் பண்ணி நம்ம அந்த படத்துக்குள்ளே ஸ்டார்ட் ஆன ஒரு 5 நிமிஷத்துலேயே பாண்டியராஜ் சார் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. இதுக்கு அடுத்தபடியாக ஹவுஸ் ஓனராக இருக்கக்கூடிய யோகி பாபு அவர்கள் அவர் வரக்கூடிய எல்லா ஃப்ரேம்லையுமே நம்மளை வந்து ரசிக்க வைக்கிறாரு, சிரிக்க வைக்கிறாரு. ஒரு ஸ்டேஜில் வந்து பாவண்டா ஹவுஸ் ஓனரை இப்படியாடா பாடுபடுத்துவீங்கன்ற மாதிரியான ஒரு கேரக்டராக வந்து யோகி பாபு நடிச்சிருக்காரு. அவருடைய கேரக்டர் நேம் வந்து நான் சொல்ல மாட்டேன். யோகி பாபு அவருடைய கேரக்டர் நேம் வந்து படத்தில் ஒரு இடத்துல ரிவீல் பண்ணுவாங்க. அது நீங்கள் படத்தில் பாருங்கள், நான் ஸ்பாயில் சொல்ல விரும்பல. அது ஒரு குட்டி ஹியூமர் தான், பட் இருந்தாலும் அதுக்கு ஒரு எஃபர்ட் போட்டிருக்காங்க. அந்த நேமை யோகி பாபு அவர்கள் சொல்லும்போது ஜஸ்டிஃபைங்காக இருக்குது. மேபி வேறு யாராவது சொல்கிறப்போ டே என்னடா ஒரு மொமெண்ட்ரி ப்ரெஷருக்காக யூஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்னு தோணும். பட் யோகி பாபு அவர்கள் வந்து ஒருத்தவங்க கேட்பாங்க உங்கள் பேர் என்னன்னு கேட்குறப்போ அவர் பேர் வந்து அவர் சொல்கிறப்போ அது ஜஸ்டிஃபைங்காக இருந்தது. அவர் கொடுக்குற ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், அவர் சொன்ன விதமாக இருக்கட்டும், அது பயங்கர ஜஸ்டிஃபைங்காக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து கூட நம்ம டீமாக பேசிகிட்டு இருந்தோம், யோகி பாபுக்கு அந்த பேர் வந்து பயங்கரமாக இருக்கேடா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். இதுக்கு அடுத்ததான் வந்து மெயினான ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் நம்ம வந்து ட்ரெய்லரில் மட்டும் ஜெயராமன் ஊர்வசி மேம் காட்டியிருந்தாங்கல்ல, பட் அதை தாண்டி நிறைய பேர் மெயின் லீடாக நடிச்சிருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா டைரக்டர் மிஸ்கின் அவர்கள் பீங் மிஸ்கினாவே நடிச்சிருக்காரு. அவர் எப்படி ரூத்லெஸ்ஸாக எப்படி எல்லாருமே கலாய்ச்சிக்கிட்டு தக்கா அட் த சேம் டைம் கியூட்டி பையா வந்து அவர் இருப்பாரோ அதே மாதிரி வந்து ஒவ்வொரு சீன் ஒவ்வொரு டைலாக் டெலிவரி எல்லாருமே வந்து ஒரு இன்ஸ்பெக்டராக ஒரு போலீஸ் ஆஃபீஸராக மிஸ்கின் அவர்கள் வந்து இந்த படத்தில் தன்னுடைய கேரக்டரை எடுத்துக்கிட்டு நடித்த விதங்கள் வந்து பயங்கரமாக ரசிக்க வைக்கிது. அவருக்கு ஒரு எமோஷன்ஸ் இருக்குது, அவருக்கு வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அவருக்கு வந்து ஒரு கம்பீரம் இருக்குது, அவருக்கு வந்து நிறைய தேடல்கள் இருக்குது, அவருக்கு வந்து நிறைய ஹியூமர் இருக்குது, அவருக்குள்ளே நிறைய தக்கு இருக்குது. எல்லாத்தையுமே ரசிக்க வச்சிட்டார். அவர் ஒரு ஃப்ரேமில் வராருன்னா ஓகேப்பா ஏதோ ஒன்று க்யூட்டாக நடக்க போகுது, அவர் ஏதோ ஒன்று பயங்கரமாக பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு அடுத்தபடியாக பேன் இந்தியா லெவலில் வந்து தன்னை தானே ஒரு பயங்கரமான ஒரு நடிகராகவும் குறிப்பாக வில்லனாகவும் நிலைநிறுத்திட்டு இருக்கிற ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற சாண்டி மாஸ்டர் கிட்டத்தட்ட பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதர் லாங்குவேஜஸில் ஒரு வில்லனாக நடிக்கிறார் அப்படின்றப்போ பார்க்குறப்போ நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குல்ல. அதே சமயம் நம்ம தமிழ் சினிமாவில் திரும்ப அவர் வந்து ஒரு வில்லனாக ஒரு கேரக்டராக வந்து நடிக்கிறப்போ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ நான் வில்லன்னு சொல்கிறேன், பட் இருந்தாலும் ட்விஸ்ட் இருக்குது அதுக்குள்ளே. அவர் வில்லனாகவும் இருக்கலாம், வில்லனாக இல்லாமையும் இருக்கலாம். அவருடைய கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பயங்கர குவிக்கியாக க்யூட்டியாக அவருடைய பாடி லாங்குவேஜ் மூலமாக அவர் ஒரு மாதிரி தக்காக இருக்கிறது மூலமாக அவர் வந்து ஒரு ஏரியாவில் வந்து ஒரு மாசான ஆள். அவர் எப்படி இருப்பாரோ அவர் தான், அவர் வச்சது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி பயங்கர கெத்தாக சூப்பராக ஒரு சீனில் மிஸ்கினை மிரட்டுவார், ஒரு சீனில் அனந்திகாவை வந்து பயங்கரமாக வந்து ஸ்டாக் பண்ணுவார், ஒரு சீனில் வந்து ஜெயராம் அவர்கள்கிட்ட வந்து ஒரு ஹியூமர் பண்ணுவார், ஊர்வசி மேம் கிட்ட வந்து ஒரு வில்லனிக்காக ஒன்று பண்ணுவார். இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன்ஸ்க்கு அவருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விதமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு அப்படின்றதான் நான் சொல்லணும். அதை ரொம்ப சூப்பராக செமையாக பக்காவாக பண்ணியிருக்காரு சாண்டி மாஸ்டர். நிறைய ட்விஸ்ட்லாம் இருக்குது, அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அதுக்கு அடுத்தபடியாக கப்புள் ஃப்ரெண்ட்லி ரீசெண்டாக வந்து நல்ல வரவேற்பை பெற்ற படம், அந்த படத்தினுடைய கதாநாயகனாக நடிச்சிருக்கக்கூடிய சந்தோஷ் அவர்கள் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு லவர் பாய் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. சஞ்சனா அவங்களுக்கு வந்து பேரா. ஸோ அந்த ரொமான்ஸ் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக க்யூட்டாக இருக்கும். ஸோ அவருடைய கேரக்டருமே பயங்கரமாக இருக்கும். ஓகே சூப்பர், இந்த மாதிரி வந்து ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் இருக்கிற படத்தில் இந்த கேரக்டர் ஒரு லவர் பாயாக வரப்போ நமக்கு வந்து மன அமைதியாகுது. ஓகே இந்த இடத்துல ரொமான்ஸ் தான் நடக்க போகுது போல், இதுக்கடுத்து ஹியூமர், இதுக்கடுத்து மர்டர் மிஸ்டேக்குள்ளே நம்ம போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சீன் பை சீனாக நம்மளை வந்து பிரிக்க வச்சு ரசிக்க வைக்கிறாரு பாண்டியராஜ் சார். அடுத்தபடியாக ஆக்டர் சென்ட்ராயன் அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல கேரக்டர். கண்டிப்பாக வந்து சாண்டி மாஸ்டருடைய கேங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக வந்து அவருடைய ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு ஸ்டேஜ் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. சென்ட்ரைன் அவர்களுடைய பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அவர் நடக்கும் விதமாக இருக்கட்டும், அவர் டைலாக் பேசுகிற விஷயமா இருக்கட்டும், அவருக்குன்னு ஒரு எமோஷன்ஸ் இருக்குது, அது ஒரு செகண்ட் ஹாஃபில் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு கேரக்டருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. நம்ம ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி ஜெயராம் அவர்களுக்கும் ஊர்வசி மேம் அவர்களுக்கும் யோகி பாபு அவர்களுக்கும் இல்லை சஞ்சனா அனந்திகா அவங்களுக்கு மட்டும்தான் ஸ்பேஸ் இருக்கும் நம்ம நினைப்போம். பட் அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கோ அதே மாதிரி எல்லா கேரக்டர்ஸ்க்குமே ஸ்பேஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் பயங்கர எங்கேஜிங்காக நிறைய கேரக்டர்ஸ்க்கு இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸ்டேஜ் பண்ணுறப்போ நம்ம பார்க்குறப்போ யார் லீடு யார் வில்லன் அப்படின்னு சொல்லவே முடியாது. படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய எல்லாருமே லீட். அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டருக்கு ஒரு ஸ்பேஸும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்கிறாரு பாண்டியராஜ் சார்.
சாண்டி மாஸ்டர் அம்மா ரோல் ப்ளே பண்ணியிருக்கிற காயத்ரி அவங்களுக்கான ரோலுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய ஸ்டீரியோ டைப்ஸை வந்து கொஞ்சம் பிரேக் பண்ணுற மாதிரியான ஒரு ரோலாக இருக்கும். நம்ம இது வரைக்கும் பார்த்த சொர்ணாக்கா கேரக்டர் தான், பட் இந்த ஜென்ரேஷன் சொர்ணாக்கா கேரக்டராக வந்து காமிச்சிருக்காங்க. அது பார்க்கும்போதும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அவங்க அந்த ரோலுக்கு வந்து ரொம்ப ஆப்டாக, ரொம்ப சூப்பராக தன்னைத்தானே மாற்றி பயங்கர சூப்பராக கெத்தாக கம்பீரமாக வந்து நடிச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சொல்லணும் அப்படின்னா வந்து ட்ரெய்லர்லேயே வந்து ஒரு ஹியூமராக லைட்டாக ரிவீல் பண்ணியிருப்பார் பாண்டியராஜ் சார். பாபநாசம் படம் எல்லாருமே பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறப்போ, ஊர்வசி மேம் வந்து மறந்து போச்சு, நம்ம வந்து குடும்பத்தோடு இன்னொரு தடவை பார்க்கலாமான்றப்போ ட்ரெய்லர்லேயே பயங்கர சிரிப்பாக இருந்துச்சுல்ல. தியேட்டரில் அது இன்னும் பயங்கர ஒரு சிரிப்பு வெடி மூமெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்கிறப்போ யாரா கொலை பண்ணியிருப்பான்னு யோசிக்கிறப்போ இந்த டைலாக் அவங்க வந்து டெலிவரி பண்ணுறப்போ பயங்கர ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டாக, சிரிக்கும்படியா பயங்கர பீஸ்ஃபுல்லாக வச்சுருந்தாங்க ஊர்வசி மேமும் ஜெயராம் அவங்களுடைய காம்பினேஷன். ஸோ இந்த இடத்துல வந்து பாபநாசம் படம் மாதிரி தான் இதுவும் இருக்குமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குமே இருக்கும், ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இருக்கும். பட் அதை சொல்லி அதை பிரேக் பண்ணது வந்து பாண்டியராஜ் சாருடைய பிரில்லியன்ஸ் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் அவர் எடுத்துக்கிட்ட அந்த ஒன்லைன், யார் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்ற அந்த ஒன்லைன் வந்து பாபநாசம் படத்தில் வேற மாதிரி கையாண்டிருப்பாங்க. ட்ரெய்லர் அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு மிஸ்மேட்சாக காமிச்சிட்டு அந்த நரேட்டிவ் செட் பண்ணிட்டு படத்துக்குள்ளே அது ஹியூமராகவும் யூஸ் பண்ணிட்டு, பட் பாபநாசம் படத்துக்கும் பரிமளா அண்ட் கோக்கும் சம்மந்தமே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு ஒன்லைன் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஸோ அது வந்து பாண்டியராஜ் சார் எடுத்துக்கிட்ட அந்த ரிஸ்க் ஃபேக்டரை வந்து நான் பயங்கரமாக பாராட்டினேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு படத்தோட நரேட்டிவை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வரப்போ இது அந்த படம் இல்லை வேறு படம், நான் வச்சிருக்கிற ஒன்லைனே வேறு அப்படின்றப்போ இதில் யார் கொலை பண்ணியிருப்பா அப்படின்றதே வந்து பயங்கர புதுசாக இருந்துச்சு. நான் இதுக்கு மேலே சொன்னேன்னா பயங்கரமாக ரிவீல் பண்ணிடுவேன், அதனால் கொஞ்சம் அடக்கி சொல்லிட்டுருங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ அந்த ஒன்லைன் என்னை பயங்கரமாக வியக்க வச்சுச்சு. என்னடா இது பாபநாசம் படம் மாதிரி தான்டா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போய் பார்க்குறப்போ அதுக்குள்ளே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதில் வந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு குழப்பத்தை நோக்கி ஓடுவாங்க. இந்த படத்தில் எல்லாருமே குழப்பமாக இருப்பாங்க. என்னால் அவ்வளோதான் இப்போதைக்கு சொல்ல முடியும். ஸோ கிளைமேக்ஸ் வர வர வந்து யார் அந்த கொலையை பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறப்போ எண்ட் ஆஃப் தி டே வந்து பாண்டியராஜ் சார் அவர்கள் வந்து எல்லா படங்கள்லையுமே வந்து ஹியூமன் எமோஷன் சொல்லுவார். இந்த படங்களில் வந்து ஒரு பயங்கரமான மெசேஜை சொல்லியிருக்காரு இந்த படத்தில். இன்னைக்கு தேவையான மெசேஜ், இன்னைக்கு ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அடுத்து அவங்களுடைய ஜென்ரேஷனை எவ்வளோ ஹெல்த்தியாக பார்த்துக்கணும், எப்படி ப்ராப்பராக வழிநடத்தி போகணும், எந்த விஷயங்களில் திசை திரும்பிடக்கூடாது, எந்தெந்த தவறான விஷயங்கள்லாம் கையாண்டக்கூடாது அப்படின்றதுல பயங்கர தெளிவாக அந்த மெசேஜ், த மச் நீடட் மெசேஜ், இன்னைக்கு சொசைட்டியில் இருக்கக்கூடிய ட்ரக் அப்யூஸ் அண்ட் ட்ரக்கோடைய யூசேஜஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள், இல்லீகலாக வந்து எவ்வளோ ட்ரக்ஸ் வந்து புழங்குது, அது எவ்வளோ தவறாக பயன்படுத்தப்படுது, அதனால எவ்வளோ ஜென்ரேஷன் பாதிப்புகள் நடக்குது, என்னென்ன விஷயங்கள் நடக்குது, எவ்வளோ கொடுமைகள் நடக்குது அப்படின்றத வந்து கியூரேட் பண்ணி இன்னைக்கு இருக்கக்கூடிய சின்ன பசங்க இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலேஜ் பசங்க இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். அப்பா அம்மா வீட்டில் இருக்கீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தான் பசங்களை கூட்டிகிட்டு போய் பரிமளா அண்ட் கோ படத்தை இன்றைக்கே போய் பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பசங்க இந்த படம் பார்க்குறப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட பகிர்வாங்க. இந்த மாதிரி படம் பார்த்தோம், இந்த மாதிரி ஒரு தாக்கம் இருக்குது, நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு குட் மெசேஜை வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து கொடுக்கும். அதுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு பாண்டியராஜ் சார். இன்றைக்கி இருக்கக்கூடிய மச் நீடட் மெசேஜை வந்து சொல்லியிருக்கிறதுல இதுக்கு அடுத்தபடியாக டெக்னீஷியன்ஸாக இந்த படத்தை வந்து நிறைய பேர் பயங்கரமாக தங்களோட படங்களாக ஓன் பண்ணியிருக்காங்க. டு ஸ்டார்ட் வித் எடிட்டர் பிரதீப் பி ராகவ். ஸோ அவருக்கு வந்து முதல் படமாக அமைஞ்சது வந்து கதகளி தான். அதுக்கு அடுத்தபடியாக வந்து அந்த மர்டர் மிஸ்ட்ரி காம்போவே வந்து திரும்ப பரிமளா அண்ட் கோவில் வந்து பாண்டியராஜ் சார் அந்த பிரதீப் பி ராகவ் அவங்களோட காம்போ பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுக்கு அடுத்தபடியாக வந்து ஜார்ஜ் சி வில்லியம்ஸ் பாண்டியராஜ் சார் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு, ராஜாராணி படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கத்தி படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி. அவர் ஸ்டார்டிங்லேருந்து எப்படி தன்னைத்தானே ஒரு பயங்கர டெக்னீஷியனாக நிலைநிறுத்திக்கிட்டாரோ அதே மாதிரி பரிமளா அண்ட் கோவும் ரொம்ப சூப்பராக பாண்டியராஜருடைய ஒரு விஷனை இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் விஷுவல் ரெப்ரசன்டேஷனாக எப்படி கொடுக்கலாம், என்ன தீம் செட் பண்ணலாம், என்ன மாதிரி லைட்டிங் பண்ணலாம், என்ன மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு மூட் செட் பண்ணலாம் அப்படின்றதுல வந்து பயங்கர சூப்பராக பிரில்லியண்ட்டாக டெக்னிக்கலி பிரில்லியண்ட்டாக வந்து கையாண்டிருக்கிறாரு ஜார்ஜ் சி வில்லியம்ஸ். இதுக்கு அடுத்தபடியாக மியூசிக் ஒரு புது ஃப்ளேவர் வரப்போவே வந்து ஓகே பயங்கரமான ஒரு புது இண்டி ஆர்டிஸ்ட் இந்த டவுன் உள்ளே வந்திருக்காங்க யாரோ அப்படின்றப்போ பேர் பார்க்குறப்போ ஃபாக்சன், பிரதீப் அண்ட் வெயின் வந்து ரொம்ப சூப்பராக க்யூட்டாக நிறைய விஷயங்கள் புதுசாக வந்து கம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்துக்காக. அவங்க மியூசிக் பண்ண அடுத்த படங்கள் லவ் பைட்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய லைனப்ஸ்லாம் இருக்குது. ஸோ வெல்கம் டு தமிழ் சினிமா ஃபாக்சன். ஸோ ப்ரௌடு திங்க் மியூசிக் ப்ராடக்டாக வந்து தமிழ் சினிமாக்குள்ளே வந்து பரிமளா அண்ட் கோவுடைய எல்லா எமோஷன்ஸுமே எலிவேட் பண்ணுற விதத்தில் வந்து ஃபாக்சனுக்கு வந்து ஒரு பெரிய கிரெடிட்ஸ் வந்து கொடுக்கணும். ஓவராலாக பரிமளா அண்ட் கோ உங்களை டிஸப்பாயிண்டே பண்ணாது. போய் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஹியூமருக்கு ஹியூமர் இருக்கும், ஆக்ஷனுக்கு ஆக்ஷன் இருக்கும்,
காமெடிக்கு காமெடி இருக்கும், எமோஷனுக்கு எமோஷன் இருக்கும், ட்விஸ்ட்டுக்கு ட்விஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி வந்து நிறையா ஹியூமன் எமோஷன்ஸையும் மெசேஜையும் கையாண்ட படமாக வந்து கண்டிப்பாக பரிமளா அண்ட் கோ இருக்கும். ஸோ இன்ஷார்ட் சொல்லணும்னா குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி படமாக பரிமளா அண்ட் கோ கண்டிப்பாக இருக்கும். ஸோ உடனே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் படம் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு படம் பார்த்துட்டு திரும்பி வந்து எப்படி இருந்துச்சு, நம்ம ரிவ்யூவோட எப்படி கனெக்ட் ஆச்சு அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பரிமளா அண்ட் கோ கண்டிப்பாக இன்னைக்கு மச் நீடட் படம். ஜெயராம், ஊர்வஷி, யோகி பாபுவின் அசத்தல் நடிப்பில் பாண்டிராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள பரிமளா அண்ட் கோ குடும்பத்துடன் கொண்டாடும் ஒரு டார்க் ஹியூமர் திரைப்படம் வருகின்ற ஜூன் 5 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். BCA சைபர் செக்யூரிட்டி, AIMML, BBA டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஃபின்டெக் அண்ட் டிஜிட்டல் பேங்கிங் போன்ற இண்டஸ்ட்ரி 4.0 கோர்சஸ் ஜாயின் பண்ண JNN காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ரெடில், சென்னை. சேரா ஹோம் ஜங்ஷன் presents mid-year mega home fest June 5th to June 28th up to 50% offer. Sundarapuram and Crosscut Road, Coimbatore.